الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. இன்றைக்கு ஆஷர முபஷரம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள்ல கடைசி சஹாபி சயீத் பின் ஸைத், 10வது சஹாபி. சயீத் பின் ஸைத் நாங்கள் அதிகமாக இவருடைய பேரை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆஷர முபஷரம் வார நேரத்தில் ஃபேமஸ் சஹாபாக்கள பேர் அடிக்கடி எங்களுக்கு கேட்கப்படுறது. ஆனால் சயீத் பின் ஸைத்ன்றது மிச்சம் எங்களுக்கு குறவு நாங்கள் கேட்கப்படுறது. அதே மாதிரி தான் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் குறைவான ஹதீஸ்கள் தான் அறிவிச்சுக்கிறாங்க. அரௌண்ட் 20 ஹதீஸ் narrated by ஹஸரத் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அவங்களோட இன்சிடென்ட் 1-2 தான் ரிவாயத்தின் மூலமாக வந்திருக்குது. ஆனால் அதனால தான் மிச்சம் எங்களுக்கு காதில் கேட்டுப்படுறதில்ல. அவங்களோட ஸ்டோரிஸும் எங்களுக்கு மிச்சம் ஃபேமஸ் இல்லை. சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் ஒரே மகன். ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் த கசின் ஆஃப் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் நாங்கள் சீரால பார்த்தோம் 4 பேர் ஆரம்பத்திலே ஐடால்ட்ரியை கம்ப்ளீட்லி விட்டுட்டு நாங்கள் படைச்ச ஒத்தன் இருக்கிறான், இப்ராஹிம் த ரிலிஜனை நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்னு 4 பேர் ஓரமாகினாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தர் தான் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் அவர்களுடைய சயீதுடைய வாப்பா. அப்ப இந்த 4 பேர் யாரு? வரக்கா பின் நௌஃபல், உபைதுல்லா பின் ஜஹ்ஷ், உஸ்மான் பின் ஹுவைலித், ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். 4 பேர். இந்த 4 பேரும் தான் ஹுனஃபான்றது. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு முன்னால நாங்கள் ஐடால்ட்ரிய சிலை வணக்கத்தை விடுவோம், நாங்கள் இப்ராஹிமுடைய தீனை ஃபாலோ பண்ணுவோம்னு இருந்தது. வரக்கா பின் நௌஃபலுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். ஹதீஜாவுடைய உறவினராக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப வஹி வேற நேரத்தில் ஹதீஜாவுக்கும் புதுசாக இருந்துச்சு. ஹதீஜா கூட்டு போனது வரக்கா பின் நௌஃபல்கிட்ட. இவர்கள் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தார். ரசூலுல்லாஹ் அந்த டைம்ல டீனேஜ். ரசூலுல்லாஹ் ஒரு முறை சந்திச்சும் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் சந்திச்சு குறைஷிகளை பத்தி சொல்லியிருக்கிறார். நான் இந்த குறைஷிகள் சிலைகளை வணங்குறாங்க, நான் இதுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் இப்ராஹிம் த தீனை ஃபாலோ பண்றேன். அப்ப அந்த நேரத்துல குறைஷிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இன்றைக்கும் அது வாரது, சிலைகளுக்கு குர்பான் செய்யறது, சிலைகளுக்கு மிருகங்கள் அறுத்து பலி கொடுப்பாங்க. அந்த டைம்ல இருந்துச்சு. அந்த நேரத்துல சிலைகளுக்கு கொடுத்த குர்பானுக்காக வேண்டி தபா செஞ்சு அந்த இறைச்ச மீட்டை ரசூலுல்லாஹ் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் எடுத்துட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் நபி ஆகிறதுக்கு முந்தி அரௌண்ட் ரசூலுல்லாஹ் வயசு இருக்கும் 19-20 வயது. அப்போ கொண்டாந்து கொடுக்குற நேரத்துல ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல்கிட்ட அவங்க சொன்னாங்க, நான் இதையும் சாப்பிட மாட்டேன் முஹம்மத். கேட்டாங்க, ஏன்? இது இந்த சிலைகளோட பேர்ல அறுக்கப்பட்டது, இந்த சிலைகளோட பேர்ல அறுக்கப்பட்டதுனால நானும் இது. அதுக்கு பின்னால அவர் சொன்னாரு, நான் இந்த சிலை வணக்கங்கள் எல்லாத்துக்குமே எதிர்ப்பு, நான் ஃபாலோ பண்றது இப்ராஹிமுடைய தீன. இப்ராஹிமுடைய தீன அந்த டைமுக்கு ஃபாலோ பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா இவங்க என்ன செய்வாங்க? டிராவல் பண்ணுவாங்க, ஈராக்குக்கு போவாங்க, யமனுக்கு போவாங்க, சிரியாவுக்கு போவாங்க. எங்க இப்ராஹிம் த தீன உண்மையான இந்த வேதத்தை ஃபாலோ பண்ற உண்மையான இந்த தீனை எங்க ஃபாலோ பண்றவர் யார் இருக்கிறார்? அப்பதான் ஒரு ஊருக்கு போற நேரத்துல ஒரு மொங்க சந்திக்கிறார். அந்த மொங்க் சொல்றாரு, இப்பைக்கு நீங்க தேடுற இப்ராஹிமுடைய ரியல் பியோ தீனை ஃபாலோ பண்றவங்க யாரும் இல்லை. உங்களோட ஊர்ல சிலை வணக்கம் நடக்குது, இங்க வேற விதமான கிறிஸ்டியானிட்டி நடக்குது. ரியலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீனை ஃபாலோ பண்றவங்க யாரும் இல்லை. இதுல மெசேஜை கொடுக்குற நேரத்துல அவர் கேட்டார், நீங்க வந்திருக்கிறது மக்கால இருந்து, ஆனா நான் புக்குகள்ல படிச்சிருக்கிறேன், கிதாபுகள்ல படிச்சிருக்கிறேன், உங்களோட ஊர்ல இருந்து ஒருத்தர் வெளியாகுவாரு, அவர் இப்ராஹிமுடைய தீனை ப்ரீச் பண்ணுவாரு, அவர் நபியாக இருப்பார். மெசேஜை கொடுத்தோடனே ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் மக்காவுக்கு வந்தாங்க. மக்காவுக்கு வந்து அவங்களோட குடும்பத்தால வழக்கெடுக்கப்பட்ட ஒரு சகோதரர் தான் ஆமிர் கிட்ட சொல்றாரு, ஆமிர், நானும் வயசாகிட்டேன், ஆனா நான் கேள்விப்பட்டேன் இந்த மக்கால இருந்து ஒரு உண்மையான நபி வெளியாகுவாரு, இந்த நபி வெளியாகுவாரு, அவர் இப்ராஹிமுடைய தீனத்தான் ஃபாலோ பண்ணுவாரு, இஸ்மாயிலுடைய தீனத்தான் ஃபாலோ பண்ணுவாரு, அதனால நான் இருந்தா அவரை ஃபாலோ பண்ணுவேன், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த சலாத்தை நீங்க அவருக்கு எத்தி வச்சிருங்க, ஆமிர் கிட்ட இந்த ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் சொல்றார். சொன்ன நேரத்துல ஆமிர் சொல்றாங்க, கட்டாயம் நான் உயிரோடு இருந்தா
நான் கட்டாயம் உங்களோட சலாத்தை எத்தி வைப்பேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, மக்கால தான் இருக்கிறாங்க, ஆனா நபி இல்ல. ரசூலுல்லாஹ் 35வது வயசுல ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல் மௌத்தாகிறாங்க. அதுக்கு பின்னால ஆஃப்டர் 5 years ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவா தாவா ஆரம்பிச்சு ஆமீர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் போய் சொல்லுறாங்க, நான் ஒருத்தர சலாத்தை எத்தி வைக்கணும், யாரு தெரியுமா? ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். அப்ப அவர் உங்களுக்கு சலாம் சொன்னாரு, அவர் அவங்களை ஏற்றுக்கொண்டாரு, ஆனா அவர் உயிரோடு இருக்கல, அவர் போயிட்டுட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுவ ஃபில் ஜன்னா, அவர் சொர்க்கத்துல இருப்பாருங்க. ஒரு முறை சயீத் பின் ஸயீத், இன்றைக்கு எந்த சஹாபியை பத்தி நாங்க பேசுறோமோ அவரும் உமர் ரலியல்லாஹு ஒரே குடும்பம், 2 பேரும் சேர்ந்து போனாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட, யா ரசூலல்லாஹ் என் வாப்பட நிலைமை கியாமத் நாள்ல என்னது அப்படின்னு கேட்கிறாங்க. சயீத் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, என் வாப்பா ஸைதுடைய நிலைமை என்னன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட வாப்பா கியாமத்துடைய நாளையில 1 man show, தனி உம்மத்தாக வருவாரு, உம்மத்தன் வாஹிதா, ஒரு தனி உம்மத்தாக இருப்பாரு. உங்களோட வாப்பாவை நான் சொர்க்கத்துல கண்டேன் மேராஜுக்கு போற நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துல 2 அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். நான் அவரை சொர்க்கத்துல இருக்கிறதையும் கண்டேன், அதே மாதிரி கியாமத்துடைய நாளையில அவர் ஒருத்தர் தான் நபிக்கு முன்னால வந்தாரு, அவர் ஒரு தனி உம்மத்தா சொர்க்கம் போவாருன்னு சொன்னாங்க. அதை கேட்டது ஹஸரத் சயீத் பின் ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. சயீத் பின் ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா போர்லையும் கலந்து கொண்டாங்க. ஆனா அவங்க இஸ்லாத்துக்கு வர காரணமா இருந்தது ஹப்பாப் பின் அரத் தான் முதுகுல எந்த அளவுக்கு காயப்படுத்தப்பட்டாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவங்களோட முதுகை திறந்து காட்டுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மூடிக்கோங்க, எனக்கு அவங்களோட முதுகை பார்க்கல. அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு வாராங்க. அவங்களோட பொஸ் ஒரு பொம்புல, இவங்க கொல்லனாக இருக்கிறார், கொல்லன் இரும்பு அயன் ஸ்மித், அந்த கொல்லனாக இருக்கிறாரு. அந்த எந்த இரும்பால இவர் அந்த பொருட்களை செய்வாரோ அதே இரும்பால முதுவால குத்தப்பட்டு, அதே நோயடிக்கப்பட்டு, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களை சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் செஞ்சிக்கிறாங்கன்னு சொல்ற நேரத்துல உங்களோட முதுகை காட்டுங்க, ஹப்பாப் காட்டுற நேரத்துல சொன்னாங்க, மூடிக்கோங்க, எனக்கு உங்களோட முதுகை பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு காயமாக இருந்துச்சு. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுறதுக்காக மாத்திரம். அதுக்கு பின்னால இவங்களுடைய ஹப்பாபுட கையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. சயீத் பின் ஸயீத் யார கல்யாணம் முடிக்கிறாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிஸ்டர் ஃபாத்திமா பின்தி ஹத்தாப். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சிஸ்டரை மேரி பண்றாங்க. எல்லாருக்கும் தெரியும் ஃபேமஸ் ஸ்டோரி. இப்ப என்ன செய்யுது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு டயர்ட் ஆஃப் இஸ்லாம், கபால் எடுத்துக்கொண்டு வராங்க ரசூலுல்லாஹ் கொலை செய்யறதுக்கு. வார நேரத்துல தான் இடையில நுஐம சந்திக்கிறான். நுஐம் கேட்கிறாரு, எங்க வேறு ஆவேசமா போறீங்க? சொன்னாங்க, நான் இந்த முகமதோட டயர்டாகிட்டேன், நவுது பில்லா, கொலை செய்ய போறேன். முகமதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னால உங்களோட வீட்டுல போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏன்? உங்களோட தங்கச்சி உங்களோட மச்சானும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. போனோடனே வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுற நேரத்திலே அந்த தட்டுற அமைப்பை வச்சே விளங்கி கொண்டாங்க, ஹப்பாப் உமர் தான் வந்திக்கிறாங்க. ஹப்பாப் ஒரு ஜம்ப் கேட்டுங்க பின்னக்கால். இந்த ஹப்பாப்புக்கு ஃபேமிலியும் இல்லை, தாக்கின ஒன்றும் செய்யல. அந்த தங்கச்சி மச்சான ஏதோ உமர் சமாளிப்பார். உள்ளுக்கு போனே சகோதரி கிட்ட கேட்டாரு, ஃபாத்திமா கிட்ட, என்ன எல்லாரும் நியூஸ் போது, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டியா? இல்ல, யாரு சொன்ன? அப்படி ஒன்றும் இல்லை. மச்சான் ஷர்ட்டுக்கு தலை பிடிச்சு தூக்க போல. வேற மச்சமா இருந்தா கேம கேட்கறது, உமரு ஒன்றும் செய்யலாம். என்ன பிரச்சனை? இல்ல, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டியா? அப்பதான் வைஃப் முன்னுக்கு வாரம். இஸ்லாத்துக்கு வந்துட்டான், என்ன செய்வோம்? அந்த வைஃப்க்கு ஓங்கி அறையிறாங்க. அரைஞ்சதுக்கு பின்னால் அவருடைய தங்கச்சிக்கு, உமரதியான தங்கச்சிக்கு அப்புறம் ரத்தம் ப்ளீட் ஆக ஆரம்பிக்கிற நேரத்துல உமரதியான அந்த உள்ளம் அமைதியாக போலத்தான் ஒளிச்ச குர்ஆன ஒரு பகுதி அங்கே மிஸ் ஆகிடுச்சு. அதுதான் சூரா தாஹாவை பார்க்குறாங்க, அதை ஓத ஆரம்பிக்கிறாங்க, வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சகோதரி சொன்னாங்க, உங்களுக்கு தொடையிலாது, நீங்க சுத்தமாகணும். குளிச்சுட்டு வராங்க. நான் இது நல்லா இருக்குதே வாசிச்சுட்டு 2 ஆயத்தை ஓதிட்டு நல்லா இருக்குதேன்னு சொல்லக்கூடே ஹப்பாப் கர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டாரு. ரைட் ஆயிடுச்சு, மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ உமர், உண்மையிலே உங்களுக்கு இன்னும் அமைதி கிடைக்கும், நீ அமைதியா உட்கார்ந்து இதை படிச்சா, இதை கேட்டா அப்படின்னு நான் உங்களை கூட்டு போறேன் ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் வீடு அன்றைக்கு அந்த டைம்ல யார்கிட்ட வீடு? அர்க்கம் ரலியல்லாஹு வீடு. தாவா எங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோ அங்கதான் அர்க்கம் ரலியல்லாஹு வீடு. அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னால ஹப்பாப் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் முந்தநாத்து ராவ் துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம், யா அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்திடு, உமர் பின் ஹத்தாபை கொண்டு அல்லது அம்ர் பின் ஹிஷாமை கொண்டு. அபூ ஜஹல்
இல்லாட்டி உமர். நான் எனக்கு விளங்குது உமர், நீ உங்களோட உள்ளம் மாறுது அப்படின்னா ரசூலுல்லாஹ் துவா உங்களுக்கு கபூலாக இருக்குது. கூட்டு போனாங்க. அதுக்கு பின்னால அர்க்கம் ரதியல்லாஹு வீட்டுல ஹஸரத் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. உமர் ரதியல்லாஹு 40வது. சயீத் மச்சானும் தங்கச்சி நேரத்தோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி எல்லா போர்களையும் கலந்து கொள்றாங்க. பத்ர்ல கலந்து கொள்ள கிடைக்கல. ஏன்னா ரசூலுல்லாஹ் தல்ஹாவையும் சயீதையும் தான் அனுப்பினாங்க. கரவன் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க, அது வேற திசைக்கு. இங்கால யுத்தம் நடந்துருச்சு. யுத்தம் நடந்து எல்லாம் கன்க்ளூட் ஆவின போறோம், இவங்க 2 பேரும் வராங்க. ரசூலுல்லாஹ் கனிமத்தை மட்டும் கொடுத்தாங்க. தல்ஹா என்ன கேட்டாங்க, கனிமத் மட்டுமா, எங்களுக்கு நன்மை இல்லையா பத்ர்த? இல்ல, உங்களுக்கு 2 பேருக்கும் பத்ர்த நன்மையும் இருக்கு. ஏன்னா நீங்க 2 பேரும் பத்ருக்கு வெளியாகிறீங்க, நான் தான் உங்களை இந்த தேவைக்கு அனுப்பினேன், அதனால உங்களுக்கு பத்ர்த சம்பூர்ணமான கூலி இருக்கி. இந்த விஷயத்தையும் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சயீத் இப்னு ஸைத் தல்ஹா பின் உபைதுல்லாஹ்க்கு அறிவிக்கிறாங்க. அதே மாதிரி தான் யர்மூக்குடைய யுத்தம் மிக பயங்கரமான யுத்தம். 24,000 சஹாபாக்கள், 24,000 அவங்களோட ஆமி. ரோமன்ஸ் 100,000, 1,00,000 பேர். மிகவும் பயங்கரமாக இருந்துச்சு. அவங்க ஃபைட் பண்றாங்க. அதே மாதிரி தான் அந்த நேரத்துல கமாண்டராக இருந்தது அபூ உபைதா பின் ஜர்ராஹ். சொன்னாங்க, எழும்பி பயப்படவானா, அழகான ஹுத்பான்னு செய்யறாங்க. நாங்க அல்லாஹ்வுக்காக உயிர் தியாகம் செய்ய வந்திருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வான். இந்த விஷயத்த பேசுற நேரத்துல ஒரு சஹாபி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, நான் ஷஹீதாகிறேன். எழுப்பி சொன்னாரு, நான் ரசூலுல்லாஹ்வை சந்திக்க போறேன் நாளைக்கு, என்ன சரி மெசேஜ் தான் சொல்லுங்க, நான் யாருன்னா சொல்லுங்க ரசூலுல்லாஹ். இது உமர் ரலியல்லாஹு காலம், உமர் ரலியல்லாஹு காலம். அப்ப சொல்றாங்க, அவரு கன்ஃபார்ம் ஷஹீதாகிறது, நான் ஷஹீதாக போறேன், நாளைக்கு நான் ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துடுவேன், என்ன சரி மெசேஜ் தான் சொல்லுங்க. இன்னா கத் வஜதனா மா வஅதனா ரப்புனா ஹக்கா. நீங்க ரசூலுல்லாஹ்வை சந்திச்சா சொல்லுங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் சொல்றாங்க, அபூ உபைதா, நீங்க ரசூலுல்லாஹ்வை சந்தா சொல்லுங்க, நீங்க அல்லாஹ் எங்களுக்கு என்ன வாக்களிச்சானோ அதை நாங்க அடைஞ்சு கொண்டோம், அது ஹக்குன்றத சொல்லுங்க. அது ஹக்குன்றத நீங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் சொல்லுங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய நிலைமை இருந்துச்சு. அதே மாதிரி சயீத் பின் ஸைத் மிகவும் தைரியமான சஹாபி, மிகவும் நுணுக்கமான சஹாபி. ஹஸரத் அப்துல்லா அபூ உபைதாவோட டெமாஸ்கஸ் கேப்டன் கான்கர் பண்ற நேரத்துல இவங்களும் அதுல இருக்கிறாங்க. சயீத் பின் ஸைத் ஹஸரத் அபூ உபைதா பின் ஜர்ராஹ் பலஸ்தீனுக்கு வார நேரத்துல சயீத் பின் ஸைதை தான் டெமாஸ்கஸ் சிரியாவுடைய கவர்னராக நியமிச்சுட்டு வாங்க. அப்போ ஒருத்தர கவர்னரா நியமிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இவங்களை பொறுப்பாக வச்சுட்டு போறாங்க. அதுக்கு பின்னால உமர் ரலியல்லாஹு, உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால யார் யாருக்கு எப்படி ட்ரீட் பண்றது, எந்தெந்த சஹாபாக்களுக்கு ட்ரீட் பண்றது வரப்போல அபூபக்கர் ரலியல்லாஹு ஒப்பீனியன், நாங்க எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவோம். பழைய சஹாபியா இருக்கலாம், புதிய சஹாபி இருக்க, எல்லாத்துக்கும் ஒரே சேலரி போகும் அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு முடிவு. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த 2.5 வருஷம் ஆட்சி காலத்துல அப்படிதான் செஞ்சாங்க. ஆனா அபூபக்கருக்கு பின்னால உமர் வந்து சொன்னாங்க, நோ, எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டேன்னா, முதல் பேட்ச் யாரு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு தான் ஹை சேலரி. செகண்ட், அவங்களுக்கும் உம்முஹாத்துல் மூமினீன் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கும் தான் ஹை சேலரி. அதுக்கு பின்னால பத்ர் சஹாபாக்களுக்கு செகண்ட். அதுக்கு பின்னால தான் மற்றவங்களுக்கு எல்லாம் அவங்களோட அமைப்பு படி போகும். நான் எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண மாட்டேன். அதே எப்படி ஃபர்ஸ்ட்ல ரசூலுல்லாஹ்வோட இந்த கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் கடைசியில லேசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கும் முறை சமமா கேளாது. உமர் ரலியல்லாஹு முடிவெடுத்தான். அதே உமர்த முடிவைத்தான் ஹஜரத் உஸ்மானும் ஃபாலோ பண்ணாங்க. உஸ்மான் என்ன செஞ்சாங்க, அவங்களோட ஹிலாஃபத்துல கூஃபால இராக்ல பெரிய ஒரு லேண்ட கொடுத்தாங்க, கிஃப்ட் டொனேட் பண்ணாங்க. சயீத் பின் ஸைதுக்கு நீங்க பிளான்டேஷன் பண்ணலாம், என்ன மாதிரி விவசாயம் என்ன மாதிரி செஞ்சுக்கோங்க ஹஸரத் சயீத் பின் ஸைதுக்கு கொடுக்குற நேரத்துல, அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சு ஹஸரத் முஆவியா ஹலீஃபாவாக ஆகிற நேரத்துல அந்த கூஃபாவுடைய ரூலிங் அப்படியே கனெக்ட் ஆகுது திமிஷ்க்கு. அப்ப இவங்க கூஃபால லெஃப்ட் ஆகி அகெயின் பேக் டு மதீனாக்கு வராங்க. மதீனாக்கு வந்து மதீனால அவங்களோட காலத்தை கழிக்கிறாங்க. வாதி அகீக்ன்ற வாதியில அவங்களோட தன்னுடைய காலத்தை கழிக்கிறாங்க. அந்த நேரம் தான் ஒரு உம்முஹாத்துல் மூமினீன் ஒருத்தவங்க சொல்லுறாங்க, உம்முல் மூமினீன் ஒருத்தர் ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு மனைவி ஒருத்தர் சொல்லுறாங்க, நான் மௌத்தாகினா ஏண்ட ஜனாசாவை தொழுவிக்கணும் சயீத் பின் ஸைத் தான். நான் மௌத்தாகினா ஏண்ட ஜனாசாவை தொழுவிக்கணும் சயீத் பின் ஸைத் தான், யாரும் தொழுவிக்க கூடாது. அந்த நேரத்துல வயசாலியாகவும் இருந்தாங்க. அந்த நேரத்துல 2 பேர் தான் மிச்சம். அஷரே முபஷரான சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 சஹாபாக்கள் 2 பேர் தான், சயீத் பின் ஸைத், சாத் பின் வக்காஸ். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. சொன்னாங்க, இவங்க தான் எங்க ஜனாசாவை தொழுவிக்கணும். இப்ப முஆவியா ரலியல்லாஹு
வயசு கடைசி காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக அவங்களோட மகன் யசீதை நியமிக்க போறாங்க. சொன்னாங்க யசீது கிட்ட எல்லாரும் வந்து பையத் செய்யுங்கடா. இவங்க சொன்னாங்க நான் யசீத் கிட்ட பையத் செய்ய மாட்டேன். அந்த டைம்ல மதீனாவுடைய கவர்னரா இருந்து மர்வான் பின் ஹக்கம். மர்வான் பின் ஹக்கம் சயீத் பின் ஸைத் கிட்ட போய் சொன்னாங்க, நீங்க தயவு செஞ்சு பையத் செய்யுங்க, இல்லாட்டி உங்களை பார்த்து நிறைய பேர் பையத் செய்யறாங்க இல்ல அப்படின்னா. இவங்க சொன்னாங்க நான் செய்ய மாட்டேன். அங்க இருந்து ஆர்மி ஒருத்தர் கமாண்டர் ஒருத்தர் அனுப்புறாங்க இவருக்கு பையத் செய்ய சொல்லுறதுக்கு. சயீத் பின் ஸைத் வந்தாரு, நீங்க பையத் செய்யணும் முஆவியாட மகன் யசீதோட. அவர் சொன்னாரு நான் பையத் செய்ய மாட்டேன். அப்ப நான் உங்களை கொலை செய்வேன். என்னைய கொலை செய்ய போறியா நீ? நான் முஆவியாவும் முஆவியாட மகனும் இஸ்லாத்தை இல்லாத நேரம் அவங்க 2 பேருக்காக ஃபைட் பண்ணிருக்கிறேன். நீ எனக்கு அதுக்காக ஃபைட் பண்ண போறீங்களா? என்னைய கொலை செய்ய போறீங்களா? மறுத்துட்டான். அப்புறம் கமாண்டரும் பேத்துட்டாரு. மர்வான் பின் ஹக்கமும் எதுவும் பதில் அளிக்கல. அது மாதிரி ஜலாலியத்தான சஹாபி தான் ஹசரத் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மரணிக்கிறாங்க. மரணிச்சதுக்கு பின்னால அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஜனாசாவை குளிப்பாட்டுறாங்க. சாத் பின் அபி வக்காஸ் கடைசி சஹாபி அஷரை முபஷரால அவங்க தான் அவர்களுடைய ஜனாசாவை தொழுவிக்கிறாங்க. அவர்களுக்கு 10 மனைவிமாரும் 30 பிள்ளைகளும் சஹாபாக்களுக்கு. ஹசரத் சயீத் பின் ஸைதுக்கு 10 மனைவிமாரும், மனைவிகள்ல அவங்க புள்ள கிடைச்சது அது அடிமைகளும் சேருது. 10 மனைவிமார்கள், அதே போல 30 குழந்தைகள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சயீத் பின் ஸைதுக்கு கொடுத்த இன்னொரு பாக்கியம் தான் முஸ்தஜாபு துஆ. முஸ்தஜாபு துஆ, அல்லாஹ் அவருடைய துஆ உடனே கபூல் செய்வான். நாங்க இன்னொருத்தரை பார்த்தோம், யார் அது? சாத் பின் அபி வக்காஸ். அவர்களும் முஸ்தஜாபு துஆ. அதே மாதிரி சயீத் பின் ஸைதும் முஸ்தஜாபு துஆ. அப்படின்னா துஆ உடனே அவர்களுடைய ஏற்றுக்கொள்ளப்படும். சஹாபாக்கள் எல்லாரும் துஆவை ஏற்றுக்கொள்ளப்படுது. சிலவங்களுக்கு அவங்க பவர் கூட. அதுல ஒருத்தர் தான் சயீத் பின் ஸைத். என்ன நடந்துச்சு? புகாரில ரிவாயத். சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல ஒரு பொம்புல அர்வா பின்தி உவைஸ். அர்வா பின்தி உவைஸ். இவ பார்த்தா நல்ல இடம் ஒன்று இருக்குது இவர்கிட்ட மதீனால. இந்த இடத்த முல்ல கேம் ஒன்று என்னமாவது செஞ்சு இதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். போயிட்டு கடிதம் ஒன்று கொடுத்தா மர்வான் பின் ஹக்கம் கவர்னர்கிட்ட, சயீத் பின் ஸைத் இருக்கிற காணி ஏந்த காணி, அவர் வளைச்சி பெம்மை அடிச்சு கொண்டாரு அப்படின்றது கம்ப்ளைண்ட் போட்டான். சயீத் பின் ஸைதுக்கு சரியான கவலையா போச்சு. போயிட்டு அந்த பெண்ணை சந்திச்சு சொன்னாங்க, உனக்கு தெரியாத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, யார் ஒருத்தர் ஒரு சான் அளவு ஒருத்தர் இந்த காணி எடுக்கிறாரோ அல்லாஹ் 7 பூமியை சுத்தி அவரது கழுத்துல போடுவான்றது உனக்கு தெரியாதா? அப்ப நீ அப்படியும் இருந்தா நீ எந்த மேல போய் சொல்லுவாய், இல்ல இதை எந்த காணி தான் நீங்க தவறா எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு. அப்ப அதுக்கப்புறம் மர்வான் பின் ஹக்கம் ஒரு தூதுவரை அனுப்புறாரு, இந்த கேஸை விசாரிங்க. கோர்ட்ஸ்க்கு போய்த்துடுச்சு கேஸ். அதுக்கப்புறம் ஒன்றும் பேசல. உனக்கு காணித்தானே வேணும், வா, எந்த காணியில எவ்வளவு வேணுமோ அதை எடுத்துக்கொண்டு துவா கேட்கறாங்க. அந்த இடத்துல இருந்து கையை தூக்குறாங்க, யா அல்லாஹ், இவ பொய்யானவளாக இருந்தா இவட 2 கண்ணையும் குருடாக்கி எந்த காணியை இவக்கு சொந்தம் தாவோ அதே காணியில நீ இவளை மௌத்தாக்கிடு. சில மாதங்கள் போவல்ல, அவ என்ன செஞ்சா, காணியை பிடிச்சா பெம்மையை கட்டினா. சில மாதங்கள் போவல்ல, அவ நோய்வாய்ப்பட்டதோடு அவக்கு கண் 2 விளங்காம போச்சு, குருடாகினா. இப்ப அவக்கு சர்வன்ட் ஒன்று நியமிச்சா அவக்கு தேவைகள் செஞ்சு கொடுக்கறது. ஒரு நாள் இரவுல பாத்ரூம் போற தேவை, ஆனா அடிமை உதவி செய்யறதுக்கு இல்ல. இவ வெளியிறங்கி போனா அந்த தோட்டத்துல ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணறுல விழுந்தா. அடுத்த நாள் தேடுறா சர்வன்ட் ஹாதிம் தேடுறாங்க, ஆளை காணோம். 2-3 நாள் கழிச்சு தான் அந்த கிணத்துல இருந்து ஜனாசாவை கண்டிருக்கிறாங்க. இப்ப எதுக்கு ஏதாவது தண்ணீர ஊறி கடைசியில முடிவெடுக்கப்படுது, அந்த ஜனாசாவை அதுலுக்கே போடுங்க, அதே அவர்களுடைய கபராக ஆக்குனாங்க. அநீதி இழைக்கப்பட்டது துவா. யாரும் அந்நியவரா இருந்தாலும் ஒருத்தருக்கு தவறாக இவர் இப்படி செஞ்சிட்டாரு அப்படி செஞ்சிட்டாரு, இன்னைக்கு நாங்க சாதாரணமா பேசிடுறோம். காணவும் இல்லை, கன்ஃபார்மும் இல்லை, ஆனா பயப்படாம சொல்லிடுறோம், இவர் இப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சிருப்பாரு, அவர் அப்படி செஞ்சிருப்பாரு, லேசா சொல்லிடும். ஆனா அவர் தவறு செய்யல, அவர் அல்லாஹ் இடத்துல கையை தூக்கினார்ந்தா உடனே கபூலாகும்தாங்க ரசூல். அதுதான் அநீதி இழைக்கப்பட்டவனுடைய துவா, அவன் காஃபிராக இருந்தாலும் சரி அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஸைதுக்கு அவ்வளவு கவலை, ஏந்த காணியை அவன் சொல்லாது இல்லாம நான் களவெடுத்தேன்னு சொன்னாவே, அதனால கவலையோட துவா கேட்டாங்க. அவளை கண்ணையும் அல்லாஹ் குருடாக்குறான், அதே கிணறு அவளை கபராக மாறுது. அப்ப இதுதான் சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் வாக்குறுதிக்கு பயந்தாங்க. இதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா
அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கிறதும் இதுதான் எங்களோட நோக்கம். அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு அஷரே மகஃபிரத்துடைய 10ல இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரஹ்மத்தை பெற்ற கூட்டத்திலையும் எங்களை சேர்த்தருவானா. அதே மாதிரி இந்த ரமதான்ல அல்லாஹ் பாவம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருவானா. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.